முடியலடி. இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்கிட்ட இருந்து அவ்வளோ சீக்கிரமா தப்பிச்சிடும் நினைச்சியாடி? அவ்வளோதான், இனிமே எல்லாம் முடிஞ்சு. இனிமேலும் என்னை யாராச்சும் காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா என்னோட முட்டாள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ திமிராயிடுச்சாடி உனக்கு? நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். எனக்கு இந்த வேலையும் வேணாம், இந்த ஆஃபீஸும் வேணாம், நான் போயிடுறேன் சார் எங்கேயாச்சும். அது எப்படி உன்னை ஈஸியாக விட முடியும்? நீ தானே அவனை வச்சு நான் அடிச்ச. எப்படி நான் அவனை விடுவேன்? இந்த நாளுக்காக தான் நானும் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, இந்த சுச்சுவேஷனில் நான் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் தான் என்னை காப்பாற்றிக்கணும், வேறு வழி இல்லை. எனக்காக யாராச்சும் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தானா அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் நான் யோசிச்சா கூட என்னோடய பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். என்னடி புதுசாக கோவம்லாம் படுற? ஆமாம், இனிமேல் அப்படி தான். எனக்கு இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல. ஓ அப்படியா மேடம்? சி, ஃபஸ்ட்டு கையை விடுன்னு சொன்னேன். இதோ பாடுறா மேடம் சொன்னா நாங்கள் விட்டுறணுமா? இன்னைக்கு உன்னை யார் வந்து காப்பாத்துறாங்க நானும் பார்க்குறேன்டி. இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உனக்கு. என்னடி ஓவரா துள்ளுற? நானும் கஷ்டப்படுத்த வேணாம், பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் நினைச்சா ஓவரா பண்ணிட்டு இருக்க. பார்த்து. நீங்களா? நீங்க எப்படி இங்க? சார் உங்களை தான். என்னடா நீ திருந்தவே மாட்டியா? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அடிச்ச? வந்துட்டியாடா? உனக்காக தான்டா நானும் காத்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீயே தேடி வந்துட்ட. நீ வரலினாலும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பேன். சார் வேணாம் சார், எனக்காக ஏன் சார் நீங்கள் இப்படி மாட்டி தவிக்கணும்? விடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. இதை பாருங்க, எல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம். நீங்கள் இப்படி ஓரமாக நில்லுங்க. சார் அதுக்குள்ள நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது கேட்பீங்கள? அமைதியாக இருங்க. உனக்கு ஒரு தடவை கை உடைஞ்சது பத்தாதா? இப்போ காலும் சேர்ந்து உடையணுமோ? இதோ பார், போன தடவை வேணா அசால்ட்டா விட்டுருக்கலாம், ஆனால் இந்த தடவை உன்னை விட மாட்டேன். என்ன உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது? அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்கலடா. லூஸ் மாதிரி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் இங்கே அவளோட விருப்பத்தை கேட்கலையே, எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்குலாம் சொன்னால் புரியாதுடா. என்னோட பாஷையில் உனக்கு புரிய வைக்கணும். இந்த தடவை உன்னை ஒரு 2 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணுறேன். இங்கே என்ன நடக்குது? யார் இவங்க? டே கையை விடுங்க. என்னமோ சொன்னேன், இன்னும் கிழிச்சிருவேன்னு பாத்தியா? ஒரு தடவை தாண்டா உன்ட்ட ஏமாறுவேன், திரும்ப திரும்ப ஏமாறுவேனா? அதான் நான் ஆல்ரெடி ஆல் செட் பண்ணிட்டு தான் வந்தேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. நானே முடிச்சு வைக்கிறேன். சார் உங்களுக்கு நான் தானே வேணும், அவரை விட்டுருங்க. அப்போ இங்க வா, என் பக்கத்துல வா. டே ஒழுங்கான விட்டுருங்கடா. ஏங்க வருஷம் இப்படிலாம் பண்ணாதீங்க, சொல்கிறத கேளுங்க. பரவாயில்ல, உங்களுக்கு என்னோட பேர் கூட தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இது வரைக்கும் நீங்கள் என் கூட இருந்து எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. என்னால் எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? வேண்டாம். உண்மையாக சொன்னேன்னா நான் உங்களை திரும்ப மீட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு வழியாக பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்னன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் சேஃபாக இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க ப்ளீஸ். ஓ அப்படியா? பரவாயில்லையே, கஷ்டமே இல்லாம நீயே வந்துட்ட. சரி, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும். வருஷம் நான் சொல்கிறத கேளுங்க. அவன்கிட்ட சரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன ஓகேவா இல்லையா? சரி, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு எனக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்கணும். என்ன என்ன சொல்ல வர? கிட்டவா, உனக்கே புரியும். டே வேணாண்டா, அவங்கள எதுவும் பண்ணிடாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. டே என்னடா இந்த பாஸ் இப்படி இருக்காரு? அதான்டா எனக்கே தெரியல, இவ்வளோ கொடூரமாலாம் பண்றாரு. நாம ஏதோ சும்மா அடித்தடி அப்படின்னு நினச்சிதானே வந்தோம். சரி, நம்ம எதையும் கண்டுக்க வேணாம், அமைதியா நில்லு. அப்புறம் நம்மளே தான் பண்ணிட போறோம். டே வேணாண்டா. அப்புறம் என்ன சில குட்டி சொன்ன, உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன். அவன் முன்னாடியே என்ன பண்றேன்னு பாரு. ப்ளீஸ் சார், நான் தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு விட்டுருங்க. அவரையாச்சும் விடுங்க, அவர்னாச்சும் போட்டும். ஐயோ சார் நீங்க அமைதியா ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்களே போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. சார் அதுக்கு இல்லை. நான் சொல்கிறத கேட்டு கொண்டாட அமைதியாக இருக்கீங்களா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அட ஏமா நீ வேற, அவர் அடிக்கிறத பார்த்தா எலும்பெல்லாம் நொறுங்கிட மாட்டிருக்கு.
நீ அமைதியா நில்லுமா, நாங்க பாட்டுக்கு அமைதியா நின்னுக்குறோம். டேய் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ டேய், இதுக்கெல்லாம் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. அப்புறம் நீங்கள் 2 பேரும்? சார் தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க, அவனை தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுறோம். ஆமாம் சார், வேற ஏதோ வேலை நினச்சி தான் வந்தோம். அப்படி பொண்ணு விஷயமா இருந்தால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் சார். ப்ளீஸ் சார், சாரி. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது வச்சே எனக்கு தெரிஞ்சுது. சரி, இழுத்துட்டு போங்க அவனை. ஒரு நிமிஷம், அவன் பேர் என்ன? பிரதாப். இனிமேல் உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதுதான் கடைசி நீ இந்த கம்பெனிக்கு வர்றது. சார் அவன் கேட்குற நிலைமையில இல்லை, நாங்கள் அப்புறமேட்டு சொல்லிக்கிறோம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்பயுமே நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி வர்ஷா, இப்போ எதுக்கு நீங்கள் அழுகுறீங்க? அழுகாதீங்க. இல்லை சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி, என்னால் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை. அதனால என்னங்க வர்ஷா, விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. இப்போ நான் உங்கள் பக்கத்தில் தானே இருக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ திரும்ப கிளம்பிடுவீங்களே சார்? நான் இனிமேல் இந்த ஆஃபீஸில் தான் இருக்க போகிறேன், டெய்லியும் வர போகிறேன். இல்லை, நீங்கள் எனக்காக போய் சொல்கிறீங்க. அட நிஜமாக தான் சொல்கிறாங்கிறேன். அச்சோ தம்பி, நான் வேணா அப்புறமேட்டு வரட்டுமா? இருங்க போகாதீங்க. என்ன நல்லா அடிச்சு உதச்சி அவனை அனுப்பிட்டீங்க போல அவனை. ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் வருஷாவை கூட்டிகிட்டு கேன்டீனுக்கு போங்க, கொஞ்சம் அவங்க ஃப்ரீ ஆகட்டும். தாராளமா வா வருஷா, போகலாம். ம் அப்புறம் நான் எதுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்னு அவள்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் சொல்லிடுறேன். என்ன தம்பி, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ? அடே ஏங்க நீங்கள் வேறு, அப்படிலாம் இல்லை. பொய் சொல்லாதீங்க, அவள் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக தானே இருந்தீங்க. ஆமாம், இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்? அவங்களுக்கு என்ன பிடிக்குதான்னு தெரிலல்ல. ஓ, ஆனால் அவளுக்கு உங்களை பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். என்ன அப்படியா? ஆமாம் விக்ரம். சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கூட போங்க, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். சரி ஓகே விக்ரம், பாய். என்ன மச்சான், புது ஆஃபீஸ் எப்படி இருக்கு? ஒழுங்கா போயிருங்கடா. ஏன்டா, பிடிக்கலையா? ஒரு வார்த்தை சொன்னீங்களாடா? என்னடா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். அதுக்குன்னு இப்படியா? இந்த கம்பெனி வாங்கிறதுக்கு எவ்வளோ தான் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களோட எல்லா ஷேரும் போட்டு தான் வாங்கியிருக்கோம். டே, என்னோட ஷேருன்னு எதுவுமே போடலையேடா. அதனால என்ன மச்சான், விடு. நான் போட்டா என்ன, நீ போட்டா என்ன? இது நம்ம எல்லாரோட பேர்லையும் தானே இருக்கு. ஆமாண்டா, உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, போதுமா? அப்ப சரி. கொஞ்சமாச்சும் செல்ஃபிஷாக தான் இராண்டா. சரி, உங்களுக்குள்ள இருக்கா? சரி விடு. எங்க உன் ஆளை பக்கம் தான் வந்தோம். என்ன, வந்த முத நாளே ரொமான்ஸா? என்ன சொல்கிறோம் ஆளு? டே, ஃபர்ஸ்ட் உன் லவ் சொன்னியா இல்லையா? டே கொஞ்சம் வாயை மூடுங்கடா, ஃபர்ஸ்ட் எனக்கு பேச விடுங்க. சரிடா மச்சான், சொல்லு, என்னாச்சு? வருஷா, இன்னமும் அதே நினச்சி அழுதுட்டு இருக்கியா நீ? இல்லை நான்சி, அவன் அந்த பிரதாப் இன்னைக்கு நான் அடிச்சிட்டான் தெரியுமா? என்ன, மேல் கை வச்சானா? ஆமாம். சரி, அதான் விக்ரம் வந்து உன்னை காப்பாத்திட்டான்ல, அப்புறம் என்ன? என்ன, விக்ரமா? அட ஆமாம் வர்ஷா, அவன் பேர் விக்ரம். அடிப்பாவி, அழுகிய நிப்பாட்டிட்டு இப்படி சோகமாயிட்டியே. அவர் வந்து உன்னை காப்பாத்துனதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமாக தான் இருக்கு, ஆனால் அவர் தான் கிளம்பிடுவாரே. லூஸு, அவர் எங்கேயும் போக மாட்டார். இனிமேல் டெய்லியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார். ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். என்னை ஒன்றும் ஏமாத்தலல்ல? இந்த விஷயத்தில் யாராச்சும் போய் சொல்லுவாங்களாடி, பைத்தியம்? ஏன் டெய்லி வருவார்? அட பைத்தியமே, நம்ம ஆஃபீஸ்க்கு புது சிஇஓ வராரு, இனிமேல் அவர் தான் கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், ஆனால் அவர் தான் வரலையே. அது நம்ம விக்ரம் தான். என்ன, உண்மையாவா சொல்கிறீங்க? இப்போதான் மூஞ்சி பிரைட்டாக இருக்கு. ஆமாண்டி, அவர் தான் இனிமேல் நம்ம ஆஃபீஸ்க்கு சிஇஓ, ஓனர், எல்லாமே அவர் தான். ஓ, அப்போ சரி. என்ன மேடம், உடனே குஷி ஆயிட்டீங்களோ? எப்பயாச்சும் பார்க்க மாட்டேனான்னு யோசிச்சேன், இப்போ டெய்லி வர போறாருல. அப்புறம் மேடம், இந்த ஆஃபீஸ் விட்டு போறீங்களா? சேச்சே, நான் போக மாட்டேனே. தெரியும்டி வர்ஷா, இந்த எல்லா சந்தோஷமும் ஒரே நாளில் கிடைச்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, உன் லவ் எப்போ சொல்ல போற? அதுவா, ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலைனா? லூசு, உன்னை பிடிக்காமையா உன்னை தேடி வந்தாரு? இல்லை இந்த ஆஃபீஸே வாங்கிட்டு வந்திருப்பாரு? புரியுது, இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கமாகவே இருக்கே. சரி, உனக்கு பதில் வேணா நான் போய் சொல்லட்டுமா, நீ அவரை லவ் பண்ணுறேன்னு?
இல்லை 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 வேணாம் வேணாம், நானே சொல்லிடுறேன். சரி, எதையாச்சும் அப்பப்போ ஒரு பிட்டுனாச்சும் போட்டு விட்றேன். ம், இது ஓகே. இதோ பாடுறா. சரி வாங்க மேடம் போலாமா? போலாமே. நீ இந்த ஆஃபீஸில் சேர்ந்து இன்னைக்கு தாண்டி ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா போலாங்கிற. இனிமேல் எல்லாம் அப்படிதான். சரி சரி வா போகலாம். போய் ஃபர்ஸ்ட் நீ விக்ராம பாரு, சரியா? ம், டேய் இவ்வளோ விஷயம் நடந்துச்சாடா? பாவண்டா அந்த பொண்ணு. அதான் நான் இருக்கேன்ல, காப்பாத்திட்டோம்ல. போதும் போதும் அடங்கு. இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு இன்னைக்கு என்ன ஹக் பண்ணான். ஐயோ தாங்க முடியலடா. அப்புறம் அவ்வளோதான்டா. சரி சீக்கிரமா மனசுல கதில் இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு, சரியா? சார் இன்னும் உள்ள ஒருவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ? சரி, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம், நம்ம போயிட்டு அப்புறமேட்டு வரலாம். ஒரு வழியா இவனும் நம்மள மாதிரி கமிட்டட் ஆயிட்டான்டா. டேய் ஏன்டா? ஆமா மச்சி, கண்டிப்பா ட்ரீட்லாம் வச்சிடணும், சரியா? அப்புறம் எப்போ மேரேஜ்? டேய் எங்க வீட்ல பேச தேவையில்ல, அவன் அந்த பொண்ணோட வீட்டில் பேசணும்ல. என்ன இவர் கமிட்டடா? அப்போ என்னை பிடிச்சி அவர் காப்பாற்றலையோ? நான் தான் தேவையில்லாமல் எதுவும் நினச்சிட்டேனோ? சரி அந்த பொண்ணையும் வர சொல்லு, நைட் எல்லாரும் ஜாலியாக வெளில போய் சாப்பிடலாம். சரிடா, அந்த பொண்ணு வரலன்னா விட்டுறாத, எப்படியாச்சும் கூட்டிட்டு வா, சரியா? அப்போது இவர் கண்டிப்பாக வேறு யாரையோ தான் லவ் பண்ணுறாரு. தேவையில்லாமல் நானே தான் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் என்னோட தப்பு தான். சே, நம்மளை காப்பாற்றினார்னா அதுக்குன்னு நம்ம மேலே லவ் இருக்குன்னு சொல்ல முடியும்? எல்லாம் போச்சு. இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு. சரி, நாம் எதுவும் பண்ண முடியாது. கடைசியில் நானே லவ் ஃபெயிலியர் ஆகிட்டேனே. சரி, இதுக்கு மேலே இங்கே நின்று அவங்க பேசுறதை கேட்க நான் விரும்பலை. நான் பேசாமல் கிளம்பிடுறேன். சரிடா, உன் ஆள் பேர் தான் என்ன? அவங்க பேர் வர்ஷாடா. என்ன வர்ஷாவா? ஆமா, ஏன் உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு என்னவோ என் ஃப்ரெண்டோன்னு தோணுது. சரி அந்த பொண்ணு எங்க இப்போ பார்க்கலாமா? டேய் அவளே இப்போதான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வந்து நான் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்கேன். அதனால நாளைக்கு பார்க்கலாம் டாலினா. எனக்கு என்னமோ என் சிஸ்டர் வர்ஷா தான் தோணுது, பார்க்கலாம். டேய் யாருடா இந்த வர்ஷா? டேய் நீ காலேஜ் படிக்கும்போது வேற காலேஜில் சேர்ந்தல்ல, அப்போது எனக்கும் ஆர்த்திக்கும் ஒரு வருஷன்ற ஒரு பொண்ணு தான் ஃப்ரெண்டாக கிடைச்சான்னு சொல்லல. இப்போ கூட நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம். அப்படியா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையடா அந்த பொண்ணை. ஆமாம், அவள் வந்தா நீ இருக்க மாட்டேன், நீ இருந்தால் அவள் இருக்க மாட்டான், இப்படிதான் போச்சு. சரி நாளைக்கு தான் பார்ப்போமே யார் இந்த பொண்ணுன்னு. சரி மச்சான், என்ன போலாமா? டே புது ஆஃபீஸு, இங்கேயே இரு. டே எனக்கு தனியாக இருக்க பிடிக்கலடா, எப்பயுமே உங்கள் கூடயே இருந்துட்டு கடுப்பாக இருக்கு. சரி வா போகலாம், எப்படியாச்சும் நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்கணும். சரிடா சரி, நாளைக்கு பார்த்துடலாம், வாங்க போகலாம்.